ஆரோக்கிய சிந்தனைகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அக்குப்ரெஷர் புள்ளி தான் பார்க்க போகிறோம். அது மெயினாக எதுக்கு அப்படின்னா நீரிழிவு நோய்க்கு ஆக்சுவலி சுகருக்கான ஒரு புள்ளி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சுகர் லெவலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டயபெட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது டைஜஷன் டிஸார்டர் அப்படின்னு நம்ம இயற்கை சிகிச்சை முறையில் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எதனால அங்கே ஏற்படுது அப்படின்னா நம்மளோட இன்சுலின் செக்ரீஷன் குறையறதுனால ஏற்படுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல டைப் 1 டைப் 2 ரெண்டுமே இருக்கு. ஸோ இது ரெண்டுக்குமே காமனா ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் இன்சுலின் அப்படிங்கிறது ஹார்மோன்ஸ் தான் இல்லைங்களா? அந்த ஹார்மோனை நம்ம தூண்டுறது இயற்கையான முறையில் தூண்டினோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும் வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ ஹார்மோன்ஸுக்கு எல்லாமே ஒரு மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம உடம்புல. அது யார் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டுங்க. அப்போ வெறுமனையா நம்ம இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த ஒரு கிளாண்டை மட்டும் தூண்டாம மாஸ்டர் ஆஃப் ஆல் கிளாண்ட்ஸையும் நம்ம தூண்டினோம் அப்படின்னா கண்டிப்பா இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்மளோட சுகர் லெவல்லையோ இல்லை ஒரு ஹார்மோன் லெவல்லையோ நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இதோட 2 பாயிண்டே இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டையுமே நீங்க கண்டினியூஸா செய்யணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிட்யூட்டரியோட அக்யூப்ரெஷர் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்மளோட கட்டை விரல் எடுத்துக்கோங்க. கட்டை விரல்ல இந்த நெகக்கண்லேருந்து இந்த நெகக்கண் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது 2 கோடுமே இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல தான் நமக்கோட பிட்யூட்டரிக்கான பாயிண்ட் இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த பிட்யூட்டரிக்கான பாயிண்ட் இருக்கு. ஸோ இது எப்படி நான் தூண்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது சாவி இல்லை பென்சில் எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதோட ஒரு பிளண்டான டிப் வச்சு 1 2 ப்ரெஷர் பண்ணணும். உள்ள ப்ரெஷர் பண்ணணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் நீங்க ப்ரெஷர் பண்ணிக்கலாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த 20 முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம பேன்க்ரியாஸை தூண்ட போறோம். இப்போ ஏன்னா பேன்க்ரியாஸ்ல இன்சுலின் செக்ரேட் ஆக போகுது. ஸோ பேன்க்ரியாஸை நம்ம தூண்ட போறோம். ஸோ அதுக்கு என்னன்னா பேன்க்ரியாஸ் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா உங்களோட நடுவிரல் இருக்கு இல்லைங்களா? இதை இப்படி க்ளோஸ் பண்ணி நீங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணக்கூடாது. லைட்டா கொண்டு இங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த டச் ஆகிற இடத்துல தான் நம்மளோட பேன்க்ரியாஸோட பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இப்போ எனக்கு இங்க இருக்கு இந்த இடம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த இடத்துல தான் வரும் மோர் ஆர் லெஸ். ஸோ நீங்கள் உங்கள் கையை மடித்து வச்சு உங்களோட பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இதே சாவியை வச்சு 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு 20 to 30 கவுண்ட்ஸ் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்டெப்பு. ஸ்டெப் 1 பிட்யூட்டரி கிளாண்ட் நம்ம தூண்டுறோம் ஃபார் ஆல் ஹார்மோனல் பேலன்ஸு. அண்ட் தென் இங்கே இன்சுலினோட பாயிண்ட்டை தூண்டுறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட இன்சுலின் செக்ரீஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையுமே நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில் பிஃபோர் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 3 வேளையுமே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அண்ட் டின்னர். ஸோ 3 வேளைகளையுமே நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் தூண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு உங்களோட லஞ்சையோ உங்களோட ஃபுட்டையோ எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளோட அந்த ஒரு சுகர் லெவலை நம்ம உடம்புல ஏற விடாமல் இந்த விஷயங்கள் உங்களை பார்த்துக்கும். ஆக்சுவலி இது என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெமெடி அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது பெர்மனண்ட்டாக உங்களுக்கு ஒரு கியூர் உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸை கிளியர் பண்ணி அது மூலமாக ஒரு பெர்மனன்ட் கியூரை கொடுக்கறதுக்கான அக்யூப்ரெஷர் புள்ளிகள் தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கொரியன் அக்யூப்ரெஷர் தெரப்பி. ஸோ இது எளிய ஒரு சிகிச்சை முறை, செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்ஸ். நீங்கள் உங்களுக்கும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், எங்கள் அப்பாவுக்கு பண்ணுறேன் அம்மாவுக்கு பண்ணுறேன்னு கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்குமே நீங்கள் அவங்களுக்கு போய் ஒரு ஹெல்ப்பாக ஒரு சர்வீஸாக உங்களால் பண்ண முடியும். கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகளை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதற்கான வீடியோவும் போஸ்டும் காத்திருக்கு. தேங்க்யூ.